வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பிரான்ஸ் நாட்டுல நடக்கிற சில சுவாரஸ்யமான முரண்பாடுகளை பத்தி பேசப் போறோம். ஒரு பக்கம் உலக அரங்கில் பெரிய ஆதிக்கம் செலுத்த துடிக்கிற பிரான்ஸ், இன்னொரு பக்கம் உள்நாட்டுல கொதிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள். இந்த இடைவெளியை தான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப சரியான ஒரு ஆரம்பம். சமீபத்துல எரவின்ல நடந்த ஐரோப்பிய அரசியல் சமூக மாநாட்டுல அதிபர் மேக்ரான் பேசின அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? அதாவது ஐரோப்பா தன்னோட பாதுகாப்பை தானே பாத்துக்கணும்னு சொன்னாரு, அதைத்தானே சொல்றீங்க? கண்டிப்பா. இப்போ அமெரிக்க படைகள் ஜெர்மனிலிருந்து வெளியேற சூழல்ல அந்த வெற்றிடத்தை நிரப்பி ஒரு பெரிய ராணுவ தலைவரா மாற பிரான்ஸ் ஆசைப்படுது. ஆனா இது வெளியில ஒரு பெரிய கோட்டையை கட்ட நினைக்கும் போது சொந்த வீடு தீப்பிடிச்சு எரியற மாதிரி இல்லையா? உள்ளூர்ல வாழ்க்கை செலவு அதிகமாயிடுச்சு, மக்கள் வீதியில நின்னு போராடுறாங்களே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதுதான் மேக்ரோனோட வியூகத்துல இருக்கிற மிகப்பெரிய சவால். பணவீக்கத்தால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தொழிற்சங்கங்கள் இத ஒரு சமூக அவசர நிலை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஓ, அப்படியா? நிலைமை அவ்ளோ மோசமா இருக்கா? ஆமா. இந்த பொருளாதார விரக்தியை பயன்படுத்தி இடதுசாரி தலைவர் ஜீன் லுக் மெலன்சான் இப்பவே 2027 தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் அன்றாட பாடுகளோடு போராடும்போது அதிபரோட இந்த சர்வதேச பேச்சு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்போ பொருளாதார விரக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அது எப்படி ஒரு சமூக கோபமா மாறுதுங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆரம்பத்துல நாம சொன்ன அந்த 40,000 இளைஞர்கள் ராணுவ பகுதிக்குள்ள நுழைஞ்சாங்களே, அந்த ஃப்ரீ பார்ட்டி சம்பவத்தை சொல்றீங்க? ஆமா, எந்த அனுமதியும் இல்லாம ஒரு ராணுவ கட்டுப்பாட்டு இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம். இவ்வளோ பேர் கூடும் வரைக்கும் உளவுத்துறை என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? இது ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பே தோற்றுப்போனத காட்டலையா? நிச்சயமா. இது உளவுத்துறையோட தோல்வி மட்டும் கிடையாது. அமைப்பு முறையின் மேல மக்களுக்கே நம்பிக்கை போயிடுச்சு. அதிகார மையங்கள் தங்கள கைவிட்டுட்டு தான் அந்த இளைஞர்கள் நினைக்கிறாங்க. அதாவது, உங்க விதிகள் எங்களை காப்பாத்தல, அதனால நாங்க அதை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. இது வெறும் கொண்டாட்டம் கிடையாது, அரசனுக்கு விடப்பட்ட ஒரு நேரடி சவால். உள்நாட்டுல இப்படி ஒரு சறுக்கல்னா எல்லைகள்ல நிலைமை இன்னும் மோசம். இப்போ ஆங்கில கால்வாய கடக்க முயன்ற 2 அகதி பெண்கள் மனித கடத்தல்காரர்கள் கிட்ட சிக்கி உயிரிழந்த சோகம் சமீபத்துல நடந்திருக்கு. ஆமா, அந்த சம்பவம் பிரான்ஸ் எல்லை பாதுகாப்பு கொள்கைகள்ல இருக்கிற பெரிய ஓட்டைகளை தான் வெளிச்சம் போட்டு காட்டுது. உள்ளூர் இளைஞர்களையும் கட்டுப்படுத்த முடியல, வெளியில மனித கடத்தலையும் தடுக்க முடியல. அப்படிதானே? உண்மைதான். அகதிகளுக்கு ஒரு பாதுகாப்பான வழியை உருவாக்கவோ முறையான எல்லை கண்காணிப்பை செய்யவோ முடியாத ஒரு சிக்கல்ல பிரான்ஸ் மாட்டிட்டு இருக்கு. கொள்கையில கடுமையான விதிகளை பேசினாலும் களத்துல செயல்படுத்துறது பெரிய சவாலா இருக்கு. சரி, இந்த இருண்ட செய்திகளுக்கு நடுவ கொஞ்சம் நேர்மறையான விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து பிரான்சுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு. பால்சீக்ஸா பத்தி சொல்ல வரீங்க, சரியா? ஆமா, வெறும் 19 வயசான சைக்கிள் பந்தய வீரர் வர்ற ஜூலை மாசம் நடக்க போற டூர் டி பிரான்ஸ் போட்டியில அவர் களமிறங்குறாரு. இதுல விஷயத்தோட முழு பரிமாணத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உலக புகழ்பெற்ற அந்த போட்டி பிரான்ஸ்ல நடந்தாலும் கடந்த 40 வருஷமா எந்த ஒரு பிரெஞ்சு வீரரும் பட்டத்தை வெல்லல. 40 வருஷமாவா? அதுக்கு பின்னால என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பிரான்ஸோட பயிற்சி முறைகள் ரொம்ப பழசு. நவீன விளையாட்டு தொழில்நுட்பங்களை அவங்க முழுமையா பயன்படுத்தல. அதுதான் இந்த நீண்ட கால தோல்விக்கு காரணம். அப்போ இந்த பால்சீகாஸ் மட்டும் எப்படி அந்த வரலாற்றை மாற்றுவார்னு மக்கள் நம்புறாங்க? அவர் பழைய முறைகள்ல சிக்காம சர்வதேச தரத்திலான அதிநவீன பயிற்சிகளை எடுக்கிறாரு. அவரோட இந்த புதுமையான அணுகுமுறை தான் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியான நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அதாவது, அரசியல் ரீதியாவும் சமூக ரீதியாவும் பிளவுபட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரு இளைஞன் தன்னோட வெற்றியால ஒன்றிணைக்க பாக்குறான். கண்டிப்பா. பல தசாப்தங்களா கிடைக்காத ஒரு வெற்றியை இவர் கொண்டு வருவார்னு மக்கள் ரொம்பவே நம்புறாங்க. ஆக மொத்தத்துல பிரான்ஸ் இப்போ ஒரு பெரிய சர்வதேச அதிகார கனவுகளுக்கும் உடைஞ்சு போன உள்நாட்டு கட்டமைப்புகளுக்கும் இடையில தத்தளிச்சிட்டு இருக்கு. ஆமா, உலக அரங்கத்துல தன்னை ஒரு தலைவனா காட்டிக்க நினைக்கிற அதே நேரத்துல தன் சொந்த மக்களோட அடிப்படை தேவைகளையும் நம்பிக்கையும் மீட்க வேண்டிய கட்டாயத்துல அந்த நாடு இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உள்நாட்டிலேயே இவ்வளவு உளவுத்துறை தோல்விகள், பொருளாதார போராட்டங்கள், சமூக கொந்தளிப்புகள் இதெல்லாம் இருக்கும்போது மேக்ரான் கனவு காணும் அந்த தனித்துவமான மற்றும் வலிமையான ஐரோப்பிய பாதுகாப்பை பிரான்ஸால உண்மையிலேயே முன்னின்று வழிநடத்த முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மற்றொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.